ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திகை வருஷத்து. இத்தனை நாளாக நம்ம வீடியோ வராமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காரணம் இல்லைங்க. எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால இத்தனை நாளாக நம்ம வீடியோ வராமல் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஒரு சின்ன குட்டி மினி விளாக் தான். தம்பி புது வீடு ஒரு 1 இயருக்கு முன்னாடி கட்டினாங்க இல்லையா, அது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி சிம்பிளாக ஒரு பால் காய்ச்சல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருந்தாங்க தம்பி. ஸோ அதுக்காக அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு, அத்தை மாமா எல்லாத்தையும் கூப்பிட்டு நாங்கள் பால் காய்ச்சினோம். சிம்பிளாக தான், ஒரு 10 பேர் அந்த மாதிரி தான் நாங்கள் கூப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 10 பேர்னாலும் 10 பேர் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. பால் கூட நல்லா பொங்கி அன்னபூர்ணி அந்த டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அங்கேயே விழுந்தனால ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு. அப்பப்போ நம்ம வீட்டில் விசேஷம் வைக்க முடியல அப்படின்னாலும் எப்போவாவது ஒரு தடவை வச்சாலும் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா தான் சாமி கும்பிடுவார். எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் வச்சாலும் சரி, எப்போ சாமி கும்பிட்டாலும் தாத்தா தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவார். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மாமா, அண்ணா, அக்கா எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணா பாடுறதை கேளுங்களேன். சுக்கிர வாரத்தில் உனை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய். சிந்தைகளில் உட்பாதம் தன்னையே தொழுபவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய். ஜெகமெல்லாம் உண்மாயை புகழமெனலாம் சிறிய நாள் முடிந்திடாது. அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாதரட்சரியும் நீயே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் நம்மை காவாட்சிமையே. 10 விரல் மோதிரம். ஸோ இந்த அண்ணா இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே சூப்பராக பாட்டு பாடுவாங்க. பக்தி அதிகம். நீங்கள் எந்த கோயில் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டாலும் அவ்வளோ அழகாக சொல்லுவார். ஸோ அடுத்தது நம்மளும் சாமி கும்பிட்டாச்சு, தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தம்பி வீடு இல்லையா, அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அன்னத்தன்னைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா எங்களோட அமாவாசை விருந்து. ஸோ விருந்தில் தக்காளி சாப்பாடும் குருமாவும் போட்டோம். எங்கள் ஊரில் இருக்க சாமி பேர் ஆவல் தாத்தையன். எங்கள் ஊர் பேர் ஆவல் குட்டை. ரெண்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஊர் பேர் சாமிக்கு வச்சாங்களா இல்லை சாமி பேர் ஊருக்கு வச்சாங்களா அப்படிங்கிறது. ஸோ அன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, மனநிறைவாக இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ.